கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் ரவிசி ரம்லி தோல்வி அடைந்திருந்தாலும் ரவிசியின் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று பிகேஆர் கட்சியின் உதவி தலைவர் அமினுடீன் ஹாரூன் தெரிவித்துள்ளார். ரவிசியின் தீவிர கூட்டாளிகளில் ஒருவர் என்று அறியப்படும் நெகிரி சிம்பிளான் மந்திரி பெசார் அமினுடீன் ரவிசியின் ஆதரவாளர்கள் இடையே ஏற்படும் எந்த ஏமாற்றமும் குறுகிய காலத்திற்கே நீட்டிக்கும் என்று அவர் கூறினார். அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றும், ஆனால் முன்னோக்கி செல்லும் ஒரு வழியாக கிளை மற்றும் பிரிவு மட்டங்களில் செயல்படுத்தக்கூடிய உத்திகளில் கவனம் செலுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தோல்வி தொடர்பாக யோசிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு இறுதியில் பிகேஆரை ஆதரிக்க திரும்புவார்கள் என்று தாம் நம்புவதாக நேற்று இரவு ஒரு நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். ஜொகூர் மாநில தேர்தல் திட்டமிட்ட காலத்திற்கு முன்னதாக நடத்தப்படாது என்று ஜொகூர் மந்திரி பெசார் ஓன் ஹபீஸ் காசி இன்று தெரிவித்தார். இது தேர்தல் காலம் அல்ல என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜொகூர் நிர்வாகத்தின் பதவிக்காலம் 2027 ஏப்ரலில் மட்டுமே முடிவடைகிறது. எனவே ஜொகூர் ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் ஆணையிட்டபடி மாநிலத்தை வளர்ப்பதில் மட்டுமே கவனம் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிரிவினையை அல்ல என்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான பொதுவான காரணத்தை கண்டுபிடிப்போம் என்றும் அவர் சட்டமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாடு இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நிலையில் பன்முக தன்மையை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு உறுப்பு நாடுகளை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக மாநாட்டு மையத்தில் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் முதன்மை அமர்வை துவக்கி வைத்து உரையாற்றிய அன்வார், விதிகளை அடிப்படையாக கொண்ட அனைத்துலக அமைப்பு தன்னிச்சையான மற்றும் ஒருதலை பட்ச நடவடிக்கைகளால் சிதைக்கப்படுகிறது என்று கூறினார். அமெரிக்காவின் அண்மைய பரஸ்பர வரி விதிப்பு மற்றும் உலகளாவிய வர்த்தக அமைப்பில் ஏற்பட்டு வரும் அழுத்தம் ஆகியவற்றை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். இத்தகைய எதிர்வினைகள் அதிகம் இருந்த போதிலும் ஆசியானின் மீட்சியில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அன்வார் கூறினார். ஆசியான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கு ஆதரவை கோரி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கடிதம் எழுதி உள்ளதாகவும் கூறினார். கொத்தபாரு பாச்சோ குனோங் அருகில் உள்ள கம்போங் மாளிகையில் கடல்சார் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 1.1 டன் எடையுள்ள 44 மூட்டைகள் சயாம் அரிசியை நாட்டிற்குள் கடத்தி வர மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 11 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் இந்த அரிசி பறிமுதல் செய்யப்பட்டதாக கடல்சார் போலீஸ் துறையின் 3ஆம் பிராந்திய கட்டளை அதிகாரி ஏசிபி ஜுலாபெண்டி ஹசான் கூறினார். கோலகங்சார் புக்கிட் சண்டானில் உள்ள ஒரு பூட்டிய வீட்டிற்குள் இன்று 50 வயது நபர் ஒருவர் இறந்து கிடந்தார். இச்சம்பவம் குறித்து மதியம் 12:04 மணி அளவில் ஒரு குடும்ப உறுப்பினர் புகார் அளித்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோட்ஜி நோர் அமாட் கூறினார். சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பணியாளர்கள் கதவை திறந்தனர். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் இறந்து விட்டதாக இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக உடலை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளதாக அவர் கூறினார். ஒரு தோட்ட நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகம் மற்றும் மனிதவள மேலாளருக்கு கொலத்ரங்கானு அமர்வு நீதிமன்றம் 1 நாள் சிறை தண்டனையும் 22,143 வெள்ளி அபராதமும் விதித்துள்ளது. 48 வயதான ஷரிசால் ரிஜ்வான் அம்பாக் எனும் அந்த நபர் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து 4,428 வெள்ளி லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி அசார் உஸ்மான் இந்த தண்டனையை விதித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. ஷரிசால் தனது சிறை தண்டனையை உடனடியாக அனுபவிக்க தொடங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈப்போ கோலாலம்பூர் கூட்டரசு நெடுஞ்சாலை கிலோமீட்டர் 126இல் நேற்று ஒரு ஆசிரியர் தான் ஓட்டிச் சென்ற வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து கீழே விழுந்ததில் உயிரிழந்தார். 56 வயதான சுல்கிசாம் மன்சூர் என்ற அந்த நபர் பேராக்கின் தஞ்சோங் மாலிமில் உள்ள உப்சி பல்கலைக்கழகத்திலிருந்து ஸ்லாங்கூரில் உள்ள பத்தான்காலிக்கு செல்லும் போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக மூவாலிம் மாவட்ட காவல்துறை துணை தலைவர் சுகைமி முகமது தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நபர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் 54 வயது பெண் மற்றும் 17 வயது இளைஞன் ஆகியோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற 46வது ஆசியான் உச்சி மாநாட்டில் கம்போடிய பிரதமர் ஹன் மானட்டை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்தார். இரு நாடுகளின் நலன் மற்றும் நன்மைக்காக மலேசியா மற்றும் கம்போடியாவின் நெருங்கிய ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்வார் கூறினார். பரஸ்பர நன்மைகள் மற்றும் பகிரப்பட்ட செழிப்பை வழங்குவதில் கவனம் செலுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை விவாதித்ததாக அவர் கூறினார். முதலீடு மற்றும் வர்த்தகம், ஹலால் தொழில், இஸ்லாமிய வங்கி, சைபர் பாதுகாப்பு, எரிசக்தி, சுற்றுலா, விவசாயம் மற்றும் கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியே தங்கள் விவாதம் அமைந்ததாக ஒரு முகநூல் பதிவில் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.